ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதோட டீட்டெயில் வீடியோ வந்து சேனல் நேம் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு தேவையான மசாலா பொருள் பார்க்கலாம். 2 ஸ்பூன் நிலக்கடலை, 2 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் வரமல்லி, கொஞ்சம் ஜீரகம், மிளகு, அப்புறம் 2 ஸ்பூன் வெள்ளை எல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு எலுமிச்சம்பழம் புளி தண்ணி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும். 2 தக்காளி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த புளி தண்ணி வச்சு தான் மறைச்சி வச்சு போகிறவங்களுக்கு மசாலா வந்து கெட்டியாக இருக்கணும். அதனால தான் அப்புறம் தக்காளியும் உப்பு போட்டு அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு நல்லாவே மிச்சம் இருக்க புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சியிலே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி 4 கீரி பூச்சிப்புழு இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணியில் எல்லாமே அரிஞ்சு வச்சுக்கலாம். கழுனி தண்ணியில் மஞ்சள் தண்ணியில் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சோடனே பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே கருப்பில் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெட்டி வச்ச கத்திரிக்காய் போட்டு தண்ணி எடுத்து நல்லா கொஞ்சம் நல்லா சுண்டை வறுத்துட்டு 2 ஸ்பூன் மிளகாய் போட்டு நல்லா வதக்கணுன்னே அரைச்சி வச்ச மசாலா எடுத்து நம்ம ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி கூட இந்த மசாலா வந்து கெட்டி இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்பப்போ ஸ்லோலே வச்சு நல்லா சுருளை வதக்கி எண்ணெய் கக்கி வந்தப்பா இறக்கிட்டோம்னா ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ்.